ரஹ்மான் சாரோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் வந்து காவியத்தலைவன் பண்ணுறச்சு வசந்தபாலன் சாரும் நானும் ரஹ்மான் சாரோட உட்காந்து டிஸ்கஷன் வைக்கும்போது நான் வந்து நிறைய யங் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு டியூன் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உடனே டிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஏன் பிடிக்கலன்னு கேட்பாங்க. அப்புறம் இப்போ வந்து ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒன்று போடுறோம்ல, ப்ளீஸ் லிசன் ஆன் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ற மாதிரி மியூசிக் டைரக்டர் எங்கே கேட்டிங்க, காரில் கேட்டிங்களா, வீட்டில் ஒரு வாட்டி கேளுங்களேன், ஒரு வாட்டி பூஜை பண்ணிட்டு கேளுங்களேன், ஒரு வாட்டி ப்ளூ ட்ரெஸ் போட்டு கேளுங்களேன், ஒரு வாட்டி நல்லா சாப்பிட்டுட்டு கேளுங்களேன், எப்படி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் நான் சொல்லுவேன், ஏன் இவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு கிரியேட்டருக்கு பிடிக்கலன்னா புதுசாக போட்டு கொடுங்களேன்னு சொல்லுவோம். அதுக்கு நான் உதாரணமாக கொடுக்கறது ஏஆர் ரஹ்மான் சார். காவியத்தலைவனில் யாருமில்லா தனியறையுமா இருக்கட்டும், மிஸ்டர் மைனராக இருக்கட்டும், ரஹ்மான் சார் போட்ட ஃபஸ்ட்டு டியூன் அது கிடையாது. அது வந்து திரும்ப வேற ஒன்று கொடுங்கன்னு கேட்குறச்சு, ஏன் உங்களுக்கு இந்த டியூன் வேணான்னு அவர் ஒரு வாட்டி கூட கேட்கல. ஓ பிடிக்கலையா, ஓகே வேறு போட்டலாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு டிஸ்கஷன். ஸோ அப்படி வந்த ஒரு வரிசையில் வந்து எக்ஸ்ட்ராடினரி லிரிக்ஸ், பாவிஜய் எழுதின லிரிக்ஸ் அண்ட் யாருமில்லா தனியறையில் இஸ் அ மேஜிக்கல் லவ் சாங். அது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமில் வர ஒரு சாங்னு மைண்டில் வச்சுக்கிட்டாலும் அது ஒரு டைம்லெஸ் சாங்னு எனக்கு அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் தோணும்.